மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம வெண்ணிலா விஜய் கிட்ட உன்னையும் காவேரியும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி நம்ம விஜய் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் காவேரி மேல பயங்கரமா கோவப்படுறாப்புல நம்ம விஜய். நீ எப்படி பாத்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே சொல்லாம போகலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு நம்ம காவேரிய அடிக்கிறதுக்கே போற மாதிரி போறாரு. அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா தடுத்து நிப்பாட்டி, அதுக்கப்புறம் நீ எப்ப பார்த்தீங்கன்னா, உன் வயித்துல விஜயோட குழந்தை வளருது அப்படின்னு சொன்னியோ, அப்பவே உன்னையும் விஜயும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அப்ப இருந்த பதட்டத்துல நீ சத்தியம் பண்ணி குடுக்குறப்ப நான் அத சொல்லவே இல்ல. நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த பசுபதியோட பேச்ச கேட்டு நானும் உங்களுக்கு எவ்வளவோ இடைஞ்சல் குடுத்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சுக்குங்க. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷமா பஞ்ச் டயலாக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்குடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணிலாவோட சாப்டர இதோட க்ளோஸ் பண்றாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம வெண்ணிலாவோட மாமாவும் வராங்க. ஸோ வெண்ணிலாவோட மாமாவும் பார்த்தீங்கன்னா, இந்த மன்னிப்பு கேட்டுட்டு, ஸோ வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதோட வெண்ணிலாவோட சாப்டர் மகாநதி சீரியல்ல இருந்து க்ளோஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்துட்டுல கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரியை அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி போக, நம்ம காவேரி இப்ப விஜய் பின்னாடியே ஓடி போய் கார்ல ஏறி உக்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியை கொண்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாப்புல. நம்ம காவேரி வீட்டுக்கு போனா அவங்க அம்மாவும் பாட்டியும் ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. என்னடி ஊருக்கு போறேன்னு போனேன் திருப்பி வந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் பஸ்ல ஏறி உக்காந்தேனா, உக்காந்த உடனே அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தேன். அப்போ உங்களோட சோகமான முகம் தான் தெரிஞ்சுது. அதனால உங்களை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாம திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சர்வ சாதாரணமா பொய்ய அள்ளி தெளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ரூம்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் நம்ம அம்மாவை சமாதானப்படுத்துறேன்னு சொன்னாரு. எப்படி சமாதானப்படுத்த போறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே, இந்த பக்கம் நம்ம விஜய் நிக்கிறாப்புல. நின்னவரு சும்மா இல்லாம, நம்ம காவேரியோட அம்மாவை பார்த்து அத்தை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.